வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல் ஒரு மணி சேவிங் டிப்ஸ்ங்க. இந்த மணி சேவிங் டிப்ஸ் எல்லா பெண்களுக்குங்க. அதாவது நம்ம சம்பாதிக்காமலே நெறைய பணத்த சேமிக்க முடியும். அது எப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கிறேன். ஸோ 15 டிப்ஸும் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எந்த டிப்ஸ் உங்களுக்கு புடிச்சிருக்கு, எத நீங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது இல்லாம நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, மணி ரிலேட்டடான இன்னும் நெறைய வீடியோஸ் இருக்கு. அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், கோல் சேவிங் ஐடியாஸ் அண்ட் சேவ் பண்ணுற பணத்தை ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறதுக்கான போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ், பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரி மணி ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம டாப் 15 மணி சேவிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது குறிப்பாக பெண்களுக்கு. நம்ம வீட்டில் இருந்தாலும், வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்க பெண்களும் நம்ம சம்பாத்தியம் இல்லாமல் நம்ம வந்து எப்படியெல்லாம் வந்து பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் நிறைய பணத்தை மிச்சப்படுத்த முடியும். அண்டு நம்மளோட, அதாவது பெண்கள் சேமிக்கணும் அப்படிங்கிறப்ப முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கிச்சனில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பணத்தை நம்மளால் மிச்சப்படுத்த முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப கிச்சன் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பணத்தை மிச்சப்படுத்தலாம். அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கிச்சனை நீங்கள் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும். நம்ம எது எது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து க்ளீனாகவும் கரெக்டாக நம்ம அடுக்கியும் வச்சுருந்தோம் அப்படின்னாலே நமக்கு எங்கெங்கே என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். பிகாஸ் நம்ம நிறைய முறை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பொருள் இருக்கும், நம்ம அதையே வந்து தெரியாமல் திரும்ப வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ பழைய பொருள் அப்படியே கெட்டு போகும், வீணாக தூக்கி போடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரிப்பீட்டடாக நம்ம எதையும் வாங்காமல் கிச்சனில் என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை நம்ம ஆர்கனைஸ்டாக வச்சோம் அப்படின்னாலே நமக்கு என்னென்ன இருக்குன்றது கண் கூட தெரியும். அதனால் தேவையில்லாத செலவுகளை நம்ம குறைக்கலாம். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி பட்ஜெட். நம்ம மாதம் கரெக்டான பட்ஜெட் போடணும். இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஹஸ்பண்ட் கொடுக்குற காசில் மந்த்லி பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னாலும் அந்த மந்த்லி பட்ஜெட்டில் நமக்கு இப்போ கிராசரி வாங்குறீங்க, மளிகை சாமானுக்குன்னு ஒரு பணத்தை வந்து நீங்கள் எடுத்து வச்சிடணும். ஸ்கூல் ஃபீஸ் பசங்களுக்குன்னா ஸ்கூல் ஃபீஸுன்னு நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். கரண்ட்டு பில்லு, பாலுக்கு அதுக்கு தனித்தனியாக நீங்கள் பணத்தை முன்னாடியே எடுத்து வச்சுட்டு அந்த பணத்தை மட்டும் நம்ம செலவு பண்ணணும். அதுக்குள்ளே அந்த மாத செலவு ஃபுல்லாக முடிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் மிச்சமாகிற பணத்தை வந்து உங்களோட சேவிங்ஸாக நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து அதை ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதில் நம்ம வந்து செலவை வந்து குறைக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மந்த்லி பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேவிங்ஸும் வந்து நீங்கள் போடணும். அதாவது ஒரு ₹100 நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கூட அதில் ஒரு 10% ₹10 வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி மந்த்லி பட்ஜெட் போடணும். அடுத்தது வந்து இப்போ நம்ம மந்த்லி கிராசரி வாங்குகிறோம் இல்லையா, வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் இதெல்லாம் வாங்குறப்ப அதில் வந்து நம்ம வீட்லேயே வந்து லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகணும். நீங்கள் வீட்டில் ஆர்கனைஸாக கிச்சனில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக பார்த்துடலாம். அண்டு தேவையான பொருட்களை மட்டும் நம்ம வந்து லிஸ்ட்டில் எழுதிக்கலாம். அண்டு அந்த மாதிரி எழுதுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க கடைகளையோ இல்லை சூப்பர் மார்க்கெட்டே நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணுவீங்கன்னா, லிஸ்ட் இல்லாமல் போயிட்டு நம்ம ரேண்டமாக என்னென்ன இருக்கோ கண்ணில் படுறதெல்லாம் தூக்கி நம்ம ட்ராலியில் போட்டு எடுத்துகிட்டு வந்து பில் போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மளிகை சாமான் வாங்குறப்ப தேவையில்லாத பொருட்கள்லாம் கூட சேர்த்து வாங்குறதுனால அதிகமான பணம் செலவாகும். அப்படி இல்லாமல் வீட்டில் நமக்கு என்ன தேவையோ அந்த லிஸ்ட்டை வீட்லேயே ரெடி பண்ணிவிட்டு அதுவும் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஹோல்சேல் கடையில் போய் நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு விலையும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது மூலயமா பணத்தையும் வந்து மிச்சப்படுத்த முடியும். ஸோ ஹோல்சேல் கடையில் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப தேவையான பொருட்களை மட்டும் வாங்குறீங்கன்னா விலை கண்டிப்பாக கம்மியாக இருக்கும், நமக்கு பணமும் மிச்சமாகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அந்த வாங்குகிற பொருட்களில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் குக்கிங் ஆயில், எந்த ஆயிலாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற அதை பொறுத்து நமக்கு வந்து அதோட கரெக்டான குவான்டிட்டி நம்ம யூஸ் பண்ணுறோமா. இப்போது உங்கள் ஃபேமிலியை பொறுத்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் 2 கிலோ எண்ணெய் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 1/2 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு வாரத்துக்கு அந்த 1/2 கிலோ எண்ணெயை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். எக்ஸ்ட்ராவாக ஆகுது அப்படிங்கிறப்ப தேவையில்லாமல் நம்ம அப்பளம் பொரிக்கிறோம், இந்த மாதிரி தேவையில்லாமல் நிறைய ஆயில் ஐட்டம்ஸ் பண்ணாமல் குறைச்சோம் அப்படின்னா அந்த எண்ணெயை கரெக்டாக ஒரு வாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்து யூஸ் பண்ணோம்னாலும் கரெக்டாக பணத்தை
மிச்சப்படுத்த முடியும். இது வந்து 2 கிலோ எண்ணெய் இல்ல 3 லிட்டர் எண்ணெய் நீங்க வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ ஃபேமிலிய பொறுத்து 10 நாளைக்கு 1 லிட்டர் எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 3 லிட்டர் எண்ணெய் ஒரு மாசத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்து அந்த ஆயிலை நீங்கள் கரெக்டாக வீக்லியோ 10 டேஸ்க்கு ஒன்ஸோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட யூசேஜ் கரெக்டாக இருக்கும். ஸோ இது மூலியமாக தேவையில்லாமல் அதிகமான எண்ணெய் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்தது அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது. நம்ம வெளியில் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அதிகமான பணம் வந்து செலவாகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வீட்டிலையே நம்ம சமைச்சு சாப்பிட்டோன்னா நமக்கு ஹெல்த்தி ஃபுட்டும் கிடைக்கும். அட் த சேம் டைம் நமக்கு பணமும் வந்து மிச்சமாகும். நீங்கள் 1 மாதம் அதிகமாக நீங்கள் வெளியில் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்ற ஆளாக இருந்தால் 1 மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்ககிட்ட நிறைய பணம் வந்து மிச்சமாகும். ஸோ நம்ம வெளியில இருந்து ஃபுட்டு வாங்குறதுனால உடம்புக்கும் கெடுதி தான். அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணும் இல்லை, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிங்கன்னா நிறைய பணத்தை மிச்சப்படுத்தலாம். அதுக்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்கிற இந்த ஃபுட் ஆப்பெல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் பணத்தை மிச்சப்படுத்த முடியும். பிகாஸ் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, அந்த ஃபுட் ஆப்பை பார்க்கறது ஒரு ஹேபிட் ஆகிடுது. அதை பார்த்து டெம்ப்ட் ஆகி உடனே நம்ம வந்து ஆர்டர் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுட் ஆப்ஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து செலவை குறைக்க முடியும், சேமிப்பை அதிகப்படுத்த முடியும். அண்ட் நீங்கள் சமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இப்போது வீக்லி மெனு ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஒரு வாரத்துக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சார்ட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரியான காய்கறிகள், பழங்கள் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ வாரத்துக்கு 1 முறை அல்லது 2 முறை நீங்கள் காய்கறிகள் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப, தேவையான காய்கறிகள் நம்ம மெனுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுலேயே வந்து ப்ரிஃபரன்ஸ், இப்போ காய்கறிகள் நம்ம வாங்குறப்ப எது வந்து முன்னாடி அதாவது ரொம்ப நாள் வைக்க முடியாது ஒரு சில காய்கறிகள் பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம செய்கிற மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் நாள் தாங்குற மாதிரி காய்கறிகளை வந்து நம்ம வார கடைசியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம காய்கறிகளை பார்த்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த காய்கறியும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து யூஸ் பண்ணவும் முடியும். இதனால் நமக்கு நிறைய பணமும் மிச்சமாகும். தேவையான காய்கறிகள் வாங்குவோம், அதுக்கேற்ற மாதிரி அந்த வாரத்தில் அந்த காய்கறி யூஸ் பண்ணுறப்ப மிச்சமாகாமல் இருக்கும். அண்ட் இது மூலயமா பணத்தை சேவ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் காய்கறி, பழங்கள் வாங்குறப்ப அந்தந்த சீசனில் கிடைக்கிற பழங்களையும் காய்கறிகளையும் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா விலையும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நமக்கு இது மூலயமா பணத்தை வந்து மிச்சப்படுத்த முடியும். அடுத்தது வந்து நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு சமைக்கிறதுக்காக வாங்குவோம். புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கோ இல்லை திடீர்னு கேக் பண்ணோம், திடீர்னு ஏதாவது ஒரு டிஷ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாஸ்தா பண்ணுறோன்னு ஒன் டைம் சமைக்கிறதுக்காக அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நிறைய வாங்கிடுவோம். நிறைய இந்த பேக்கிங் பவுடரோ இல்லை வினிகரு, சாஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய பாட்டிலில் வாங்கி வச்சுட்டு திரும்ப அதை யூஸ் பண்ணவே மாட்டோம். அண்ட் அந்த இன்னொரு வாட்டி நம்ம எடுத்து பார்க்கறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அந்த மாதிரி பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்காமல் இருங்க. அந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு இன்னும் அதிகமான செலவுகள் தான் வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணோன்னா நம்ம அந்த பணத்தை வந்து மிச்சப்படுத்தலாம். அடுத்தது வந்து நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல நம்மளை வந்து பார்த்துக்கணும். பிகாஸ் நம்ம வேலைன்ட்டு நிறையா நம்ம வந்து வீட்டுக்காக பார்த்துட்டே இருப்போம். நம்மளோட உடம்பை வந்து கவனிக்க மாட்டோம். ஸோ நம்மளோட உடம்பை நம்ம வந்து பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேமிக்கிறோம். நம்ம உடம்பை பார்த்துக்காமல் இருந்தோன்னா தேவையில்லாமல் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஸோ அதனால் உங்களோட ஹெல்த்தை முதல்ல பார்த்துக்கோங்க. அதுக்கான ஹெல்த்தி ஃபுட்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. டெய்லி வந்து நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு, பழங்கள், பால் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். அண்டு நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தீங்க அப்படின்னாலே உங்கள் ஃபேமிலி வந்து நல்லாயிருக்கும். ஈஸியாக நம்ம வந்து ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். அண்டு தேவையில்லாத மெடிக்கல் எக்ஸ்பென்சஸையும் நம்ம வந்து தவிர்க்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹிடன் சேவிங்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இது நிறைய பேர் நம்ம பண்ணுவோம். அதாவது இப்போ வீட்டில் நம்ம ஹஸ்பண்ட் வந்து இப்போ காசு கொடுத்து ட்ரெஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலோ அக்கேஷனுக்கு எதுக்காவது நமக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு காசு கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு 1000 ருபீஸ் கொடுக்குறாங்க. கொடுத்து நீங்கள் சாரீ எடுத்துக்க சொன்னாங்கன்னா நம்ம ஒரு 600 700ல் சாரீ எடுத்துகிட்டு பேலன்ஸ் 300 இருக்குது அப்படின்னா அதை வந்து சேவிங்ஸில் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஹஸ்பண்ட் கேட்டாங்கன்னா 1000 ரூபாய்க்கு சாரீ வாங்கிட்டேன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதில் கம்மியான செலவில் நம்ம செஞ்சுட்டு அதில் பணத்தை மிச்சப்படுத்தணும் அப்படின்னா நம்மளால் அதிகமான பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும். இது வந்து சாரீ மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய விஷயத்தில் வந்து இந்த மாதிரி ஹிடன் சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும். அண்ட் இந்த ஹிடன் சேவிங்ஸை நீங்கள் அப்படியே சேர்த்து வச்சுட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் போடுறப்போ உங்களுக்கு தனியாக சேவிங்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும்.
அடுத்தது வந்து காயின் சேவிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போது வீட்டில் வந்து நம்ம கடைக்கு போயிட்டு வரோம். அந்த சில்லறை இருக்கும். சில்லறைய அங்கேயே டேபிள்லயோ எங்கேயாவது கிச்சனில் அங்கங்கே வைக்காம, அதை வந்து ஒரு உண்டியல் வச்சு நீங்கள் அதில் காசு வந்து போட்டுட்டே வரலாம். இல்லை ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு கூட, உண்டியல்னு இல்லை பாக்ஸ் கூட வச்சுட்டு நீங்கள் அந்த காயின்ஸ் எல்லாம் அதில் போடலாம். இப்போ ஹஸ்பண்ட் வேலை முடிச்சுட்டு வராங்கன்னா, அவங்க நைட்டில் வந்த அப்புறமா அவங்க கிட்ட இருக்கிற காயின்ஸ் எடுத்து சேவ் பண்ணலாம். இல்லைன்னா அவங்க துணி நம்ம வந்து வாஷிங்கில் போடுறப்ப பார்த்தீங்கன்னா, நிறைய பேரோட பேண்ட் பாக்கெட்லலாம் வந்து சேஞ்ச் இருக்கும். ஸோ அந்த சேஞ்ச்லாம் கூட நீங்கள் எடுத்து உண்டியலில் போட்டே வந்தீங்கன்னா, ஒரு 2, 3 மந்த்ஸ் சேவ் ஆச்சு அப்படின்னா, அந்த காயின்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் ரூபா நோட்டா மாத்தி உங்களோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்டில போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரியும் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியில நீங்க எங்கேயாவது போறீங்க, நீங்க இல்ல உங்க ஃபேமிலி வெளில போறீங்க அப்படிங்கிறப்ப, தண்ணி பாட்டில் வந்து வீட்லேருந்தே நீங்க தண்ணி எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா, வெளியில போய் நம்ம தண்ணி வாங்க வேண்டியதில்ல. அதுவும் இப்போ சம்மர் சீசன்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு தண்ணி குடிக்கணும். உடம்பு வந்து அப்பதான் வந்து டீஹைட்ரேட் ஆகாம இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம தண்ணி குடிக்கணும். அந்த வீட்லேருந்து நீங்க தண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது சேஃபா இருக்கும். நம்ம வெளியில காசு குடுத்து தண்ணி வாங்க வேண்டியதில்ல. அண்ட் பாட்டில் வாங்கிட்டு நம்ம அங்கங்க த்ரோ பண்ணுவோம். ஸோ அது நமக்கும் நல்லதில்ல, நம்ம என்விரான்மெண்ட்க்கும் நல்லதில்ல. வீட்லேருந்து நீங்க பாட்டில்ல தண்ணி எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா சேஃப். அண்ட் போற இடத்துல நீங்க வேணும்னா கூட அதே பாட்டில்ல ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலியமா நம்ம வந்து பணத்த மிச்சப்படுத்த முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வெசல் வாஷிங். இப்போ நம்ம வந்து கிச்சன்ல பாத்திரம் தேய்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா, டேப்ப திருப்பிட்டு அப்படியே தண்ணீல நம்ம ஃப்ளோலயே வந்து பாத்திரம் கழுவிட்டே இருந்தோம்னா, நெறைய தண்ணி வந்து போகும். அதுக்கு பதில் நீங்க ஒரு டப்லயோ, ஒரு பக்கெட்லயோ தண்ணி புடிச்சு வச்சுட்டு, நீங்க வந்து வெசல் வாஷ் பாத்திரம் கழுவுனீங்க அப்படின்றப்ப, நெறைய தண்ணி வந்து உங்களால மிச்சப்படுத்த முடியும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து புடிச்சு வச்சு தண்ணி மிச்சப்படுத்துறப்ப, நம்ம கரண்ட்டும் வந்து மிச்சமாகும் இது மூலியமா. ஏன்னா நம்ம வந்து மோட்ரு போடுறோம், நெறைய தண்ணி இந்த மாதிரி தேவையில்லாம யூஸ் பண்றப்ப, அதிகமான கரண்ட் வந்து இழுக்கும். இப்போ கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா வந்து ஏறியிருக்கு. அண்ட் சம்மர்ல நார்மலாவே வந்து நமக்கு கரண்ட் பில் அதிகமாகும். ஸோ கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி நம்ம தண்ணியெல்லாம் மிச்சப்படுத்தணும்னா, மோட்டார் போடுறது குறையும். ஸோ இது மூலியமா வந்து ஈபி பில்லும் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதில நம்ம சேவ் பண்ண முடியும். அடுத்தது வீட்ல யூஸ் பண்ற இப்போ லைட்டு, சிஎஃப்எல்லோ, டியூப்லைட் இந்த மாதிரி இல்லாம எல்இடி நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நமக்கு கரண்ட் பில்ல இதுவும் வந்து மிச்சமாகும். ஸோ பவர் கன்சம்ப்ஷன் இருக்கிறதுனால நமக்கு அந்த அமௌண்ட்டும் வந்து சேவ் ஆகும். ஏன்னா நமக்கு ஸ்லாப் ரேட் படி ஒரு 10 யூனிட்டோ, 1 யூனிட் எக்ஸ்ட்ரா ஆனா கூட நமக்கு வந்து அதிகமான கரண்ட் பில் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்றப்ப நம்ம சேஞ்சஸ் பண்றப்ப அது மூலியமா நெறைய பணத்த வந்து மிச்சப்படுத்தலாம். ஸோ இன்னைக்கு நான் சொன்ன இந்த 15 டிப்பும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அண்ட் இதில நீங்க எது யூஸ் பண்றீங்க, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி நெறைய டிப்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் இன்னொரு பார்ட்டும் வந்து இந்த மணி சேவிங் டிப்ஸ் கண்டிப்பா போடுறேன். அண்ட் இன்னைக்கு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோட உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.